கண்டிப்பா சார். இதில வந்துட்டு பல்வேறு சிச்சுவேஷன் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆ சில குடும்பத்தில வந்துட்டு வேலைக்கு போற சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கு அட் த சேம் டைம் இந்த குடிமைப் பணியில வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இது 2யுமே வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு கரெக்ட்டான முக்கியமான ஒரு விஷயம் நேர மேலாண்மை. அத நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம எங்க வீக்கா இருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் குடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்போ ஃபுல் டைம் வேலை செய்றவங்களும் இருப்பாங்க. பார்ட் டைம் வேலை செய்றவங்களும் இருப்பாங்க. இப்ப இன்கேஸ் ஃபுல் டைம் வேலை செய்றவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 2 டூ 3 மணி நேரம் தான் குடுக்க முடியும். அந்த 3 மணி நேரத்த நம்ம எப்படி செலவிடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் பார்ட் டைம் வேலை செய்றவங்க அப்படின்றதால அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அதிகமா கிடைக்கும். அவங்களும் அதே மாரி நம்ம எந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஹை யீல்டிங் ஏரியாஸ் இருக்கு. அத வந்து டைம் டேபிள் போட்டு ப்ராப்பரா படிச்சு டெஸ்ட் வந்து எழுதுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா வின் பண்ண முடியும். ஏன்னா என்னோட நண்பர்களே வந்து நெறைய பேரு வேலையில இருந்து கொண்டே வந்து தேர்வு வந்து எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அது வந்து ஒரு சான்றா இருக்கு. அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பு வந்து கண்டிப்பா போட வேண்டியது இருக்கும், மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ, ஆனா கண்டிப்பா முடியும்.